ஏய் நண்பா, உனக்கு என்னதான் ஆச்சு? என்ன கண்டுக்காம நண்பன் கூட மதிக்காம தூக்கி போட்டேல்ல, நேத்து நீ அவமானப்படுத்திட்ட. ஏய் ஏன் வருத்தப்படுற? என்ன கொஞ்சம் புரிஞ்சு. அடடடடடடடா, சும்மா மழுப்பாத. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க இந்த பிரவுனா இருக்கவங்களால நம்பாதேன்னு. ஆனாலும் நான் உன்னை நம்பிதானே அங்க வந்தேன். நீ என்ன ஏமாத்திட்ட. நீ அங்கேயே தான் இருந்த, ஹர்ஷா கூட தான் இருந்த. நான் ஒருத்தன் மட்டும் தனிமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் கவலையா இருக்கேன். யாரை ஏமாத்த பாக்குற நீ? உனக்கு என் மேல பாசமே இல்ல. நம்ம 2 பேரும் நண்பர்கள், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம்னு சொன்னேன்ல. ஆனா நீ என்ன ஏமாத்திட்டல. என்ன சொல்லு, எல்லாத்தையும் மறந்துட்டல. அச்சச்சோ, அத நான் சுத்தமா மறந்துட்டேன். அவ கூட நான் இருந்ததுல உன்னோட ஞாபகம் எனக்கு வரல. கொஞ்சம் கேளு, நான் அவ கூட பேசுறதுல என்ன தப்பு? நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும். ஓவரா பண்ணாத. என்கிட்ட பேசு. கொஞ்சம் திரும்பு. நான் ஒரு மோசமான நண்பன். நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. ஆனா உன்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியுது. ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நிஜமாவா? நண்பர்கள்னா இப்படித்தானே இருக்கணும். என்ன? ஆமா, சரி வர்றேன். கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம். ரஷ்யா போனதுக்கு அப்புறம் நம்மள யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க. ரஷ்யாவா? ஆமா, உனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அங்க ஒரே பனிமயமா இருக்கும், ரொம்ப குளிரா இருக்கும். மொத்தத்துல அந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி அந்த இடத்தை நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுவ, சரியா? அந்த மாதிரி ஒரு இடத்தை என் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. அதுவும் இல்லாம அந்த இடம் பக்கத்துலயே இருக்கு. நமக்கு தோணும் போதெல்லாம் இங்க வரலாம்ப்பா. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம். நீ அங்க போனீன்னா பனிக்கரடியா மாறிடுவ. ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் என் பின்னாடியே வாங்க, சீக்கிரமா போகலாம் வாங்க. அங்கிள் நம்மள வெளிய கூட்டிட்டு போனது இல்ல. ஆமாமா, எனக்கு தெரியும். இது ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? அடிக்கடி இந்த மாதிரி வெளிய போனா சூப்பரா இருக்கும். அப்படியா? பேசாம வா. இப்ப உடனே ஹேண்ட் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணுங்க. நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கலக்க போறோம். ஏய் பாத்து பாத்து ஓட்டு, பாத்து ஸ்டெடியா போகணும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பிரேக் போடு போடு, பிரேக் போடு, பொறுமையா போன்னு சொன்னேன். பிரேக் போடு. இங்க பாருங்க, நீங்க இத கண்டிப்பா வாங்கிடுங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. நாம நினைச்சதை விட ரொம்ப மோசம். அவனை சக்கரத்துல கட்டி வச்சிருக்காங்க, நெருப்ப கூட கொளுத்தி வச்சிருக்காங்க. அவனை டார்ச்சர் பண்றாங்க. அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும், இல்லனா பூக நாம இழந்துருவோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க போகலாம். இருங்க, அதுக்குள்ள நாம போக முடியாது. அது ரொம்ப கஷ்டம். நாம அதுக்குள்ள போகணும்னா நாம பிளான் பண்ணி தான் உள்ள போகணும். அதனால நான் சொல்றத எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க இடது பக்கமா போங்க. பசங்களா, நீங்க எல்லாரும் வலது பக்கமா போங்க. நீயும் கேஸலும் என்னென்ன ஆயுதம் எல்லாம் இருக்கோ எல்லா ஆயுதத்தையும் எடுத்து வைங்க. அது எல்லாம் நமக்கு தேவைப்படும். இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் இப்ப உள்ள போகணும். நீங்க 2 பேர் மட்டும் வெளியில காவல் காக்கணும். நீங்க இங்கதான் நிக்கணும். மத்தவங்க எல்லாம் உள்ள போங்க. பூக நாம காப்பாத்திடலாம். இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா டென்ட் ரொம்ப பெருசு. அதை சுத்தி போகணும்னா குறைஞ்சது 6 பேராவது வேணும். நம்ம கலக்கிட்டோம். மிஸ்டர் வேணி, இங்க என்ன பண்றீங்க? நாங்க பூக காப்பாத்த தான் வந்திருக்கோம். இவங்க கூட சண்டை போட போறோம். நாங்களும் அதுக்காக தான் வந்தோம். இதெல்லாம் நம்ம விதி. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான ஃபேமிலி சர்க்கஸுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். என்ன பண்ணணும்னு தெரியும்ல? தெரியும். இப்ப நான் என்ன செய்யணும்?
பூக அங்கிள் எங்க இருக்காருன்னு போய் தேடணும். அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். சரி வாங்க வேலைய ஆரம்பிக்கலாம். பசங்களா ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஓ, ம். நான் உதவி செய்யட்டுமா? உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. ஆ, ஓ, ஆ, ஆ, ஓ, ஆ. ஓவர் ஆக்டிங் கொஞ்சம் நிறுத்துறியா? ஆமா. ம், 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 ம். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆமா நானும் தான். மிருகங்கள் எல்லாமே தயாரா இருக்கா? எல்லாமே தயாரா தான் இருக்கு. ஏய், மத்த மிருகங்கள்லாம் எங்க இருக்கும்? ஏய், நீங்களா புதுசா வந்திருக்க ஆளுங்களா? ஆமா ஆமா நாங்க புதுசா வந்திருக்கோம். ஆனா எல்லாரும் வித்தியாசமா இருக்கீங்க. ஓவரா கேள்வி கேக்குறான். சரி சரி வாங்க போலாம். ம். அங்கிள் பூக பாத்தியா? இல்ல, ரொம்ப நேரமா அவரை காணோம். அவரை நம்ம பார்க்கணும்னா உயரமான இடத்துக்கு போகணும். அதோ அங்க. உடனே போய் என் நண்பனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதான் என் வண்டி. நான் அந்த சர்க்கஸ்ல போய் என் நண்பனோட ஜாலியா இருக்க போறேன். எனக்கு இப்ப என்ன செய்யறதுனே புரியல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, கரடி கிடைக்கவே இல்ல. சத்தம் போடாதீங்க. அந்த கரடி இங்கதான் எங்கேயோ இருக்கு. எனக்கு நல்லா தெரியுது. நானும் அது மாதிரி கத்த போறேன். ஓ அச்சச்சோ! கரடி கிடைச்சிருச்சு. பெரியோர்களே, தாய்மார்களே, இப்போது அற்புதமான நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள். ஸ்டான்லி, அவனை எங்கேயாச்சும் பாத்தியா? நான் எங்கேயும் பார்க்கல. இப்ப நீங்க பார்க்க போறது ஜக்லிங் செய்யற மிருகங்களை. பேசி, போக பாத்தியா? இது வரைக்கும் தெரியல. இரு தேடி பார்க்கலாம். முதல்ல சர்க்கஸ் கொஞ்சம் இரு. வாங்க வேற எங்கேயாவது போய் தேடலாம். போக் எவ்வளவு பெரிய உருவம், அவனை எப்படி மிஸ் பண்ண முடியும்? வா பூக், உன் திறமையை உங்களுக்கு காட்டு. ஓ, பின்னாடி உட்கார்ந்ததுனால பூக் எங்க இருக்கான்னு தெரியல. உனக்கு தெரியுதா? நீ ரொம்ப நல்லா செய்யற பூக். உனக்கு அவனை தெரிஞ்சிருச்சுல, கூட்டிட்டு போலாமா? ஏய்,